Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. ஆமாங்க, நான் இனி அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். யார் எப்படி பண்ண என்ன, உங்களை நான் நீங்கள் நேற்றுக்கு சொல்லும்போது உங்களையும் நான் மதிக்காமல் இருந்துட்டேன். அதுக்கும் என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் மரியாதை கொடுத்து இந்த ஊரில் உள்ளலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் வந்து இருக்க போகிறேன். என்ன திடீர்னு மாற்றமாக இருக்குது? ஏன் அப்படி? சரி, என்ன இளவோ இங்கே பெரு லட்சுமியை பற்றியோ ஆட்சியை பற்றியோ நீ பேசக்கூடாது, சரியா? நல்லது செஞ்சனால அவைய நல்லதுக்கு இது பண்ணியிருக்காவ. இனி நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆமாம், நான் புதையல் எடுக்க போகவும் இல்லை, ஒன்று கூட இல்லை. நான் வந்து எதுலேயுமே இல்லை. எனக்கு இனி குடும்பமும் பிள்ளைகளும் குட்டியும் நீங்கள் மட்டும்தான் முக்கியம். சரி 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 சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன், சரியா? ஏதாவது நான் போன் போடு. மாமன் காரை எள்ளி கொண்டு வரவா, அட அக்கறைக்கும் இக்கரைக்கும் நீ கூட வா. பரவாயில்லையே, ஒரு நேரம் புரிய வச்சோன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டால. சரிதான், இது சந்தோஷமா இருந்தா சரிதான். கடந்து அது இதுன்னு மண்டையில ஏற்றி ப்ரெஷரை ஏற்றாம இருந்துக்கிட்டா போதும். எதை பற்றி யோசிக்கக்கூடாது, யாரை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பாட்டு பாடி மனசை டைவெட் பண்ணணும். டைவெட் பண்ணதுக்கு இவ பேரே வரலாறு, அடிச்சாலும் குறையாது ஜனநாயகம் தளபதி, ஜனநாயகம் தளபதி தளபதி, எங்கள் தலைவா தலைவா, சபதம் எழுது தலைவா. 2 நாளுக்கு பிறகு போன இருக்குது. ஹலோ, யாரு பத்திரகாளி தான் நீங்க? ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிக்கா, பார்த்துருவோம். ஹலோ அக்கா, பத்திரகாளி அக்கா, நான் கீதா. சொல்லு கீதா, சொல்லு. எங்க இருக்கா? மொட்டை மாடிலையா? யாரு, வள்ளி நீயுமா? சரி. பாக்கா மேல கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு பாத்துக்கோக்கா. சரி, சீக்கிரம் வாங்க. இங்கே தானே இப்ப வர 5 நிமிஷத்துல வரேன். சரி, நீ போனவை. நானும் வீட்டில் இருக்க ஒரு நாள் கிறுக்கு தான் பிடிக்குது. ஒன்றுனா சொல்லி மனசை மாற்றிக்கிட்டே இருக்கேன். மெண்டல் ஆயிரம் போல இருக்குது. மாடிக்கு வரேன், ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு இருப்போம். சரி நீ வை. எம்மா வரட்டுக்கா பத்திராளிக்கா. பத்திராளிக்கா வந்தப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கோம். சும்மா நம்மள அந்த அளவுக்கு சொம்ப பயில நம்ம போட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இப்போ வந்தவ எல்லாரும் நம்ம இழிச்சவையா? இத்தனை வருஷம் ஊர்ல இருக்க நம்ம இழிச்சவையா? எல்லாம் அந்த அக்கா வந்து முடிவெடுப்போம். ஏய் இளையவள, ஏடி அம்மா நம்ம மாடி வரைக்கும் போயிட்டு கீதாவும் வள்ளியும் கூப்பிடுதாவ. ஏடி எங்க போய் தொலைஞ்சா, போயிட்டு வருவோம். ஏடி லட்சுமி, என்ன வெயிலா இருக்க பத்தியாட்டி? நேற்றுக்கு வச்சிருந்த அதே செட்டை இன்னொரு 10-15 நாளுக்கு போட்டுருக்கலாம் பத்தியா? ஐயா, எனக்கு அது இதெல்லாம் நேற்றுக்கு இத்தனை விருந்து நான் திங்கக்கூடிய அளவுக்கா இருக்கேன். போனாச்சு, செலவு பண்ணாதியா? அதனால என்னட்டி ஆட்சியில் ஒரு அழகா செட்டு கட்டி தர போறேன், சரியா? பாத்தியா கிழவிக்கும் லட்சுமிக்கும் வந்த காலத்தை? ஆமாட்டி, 2 பேரும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்காவ. நேற்றுக்கு லட்சுமிக்கு பழைய விருந்துலாம் வச்சிருக்காவ பத்தியா? கிழவிக்கு அவளுக்கு என்னதான் நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த கிழவி யாருக்கிட்டையும் பேச மாட்டாளா இப்போ? ஆமா, கீதா வந்து இருந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடந்தா. கிழவி யாருக்கிட்டையும் பேச மாட்டேக்கா, லட்சுமி கிட்ட தான் பேசுறேன்னு. என்னவோ ஏதாவது கொடுத்தல் வாங்கல் இருக்கும். அதுக்கு நீ இப்படியா? லட்சுமி பாருட்டி, அந்த சிரிப்பை நம்மளை வச்சு பேசிட்டு இருக்காளுவா. பொறாம பிடிச்ச நாய்வா. சும்மா இருந்தாச்சு, என்னத்தையும் பேசிட்டு பரவாயில்ல விடுங்க. நமக்கு எனக்காச்சு வந்து ஏடி சிரிக்கு மௌலா, கண்ணை கொண்டு காக்க கண்ணுக்கு புடிங்கி கொடுத்துருவோம். டீ பியாஜோட பழம் உங்க சோழியை வச்சுட்டு போங்க. வந்தது தண்ணி எடுத்துட்டேன்னா தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு குடத்துக்கிட்டு ஓடுதல மண்டையை பழக்கவா? ஐயா, உங்களை பத்தி மனசமே பேசுவானா? நாங்க தண்ணி எடுத்துட்டு வேற கடையில பேசிட்டு இருக்கோம். பியாஜுவியா எப்படி லட்சுமி, இவ்வளவு கண்ணை அவங்க போவ. நல்ல சூடமும் நல்ல மிளகும் வத்தல் வித்தல் அள்ளி பொருட்கள் தடவி போடுவோம். டீ பச்சாட்டி நம்மளை தம்பிட்டு கொண்டுட்டு கிடக்காளுவா. ஆனா லட்சுமி, இந்த உலகத்திலே நீராமட்டி நல்லவா. உன்னைய தெரியாம என்ன பாடு மறுக்கிட்ட மச்சியாட்டி. இவளா பேசாம இருந்துரு. 2 பேரும் உசாராயிட்டாளுவா. அப்புறம் சுத்தி முத்தி நம்மள கொல்லாம விட மாட்டாளுவா. எடி எதுக்கு கூப்பிட்டியா? ஏக்கா, என்னக்கா சிரிக்கி சந்தோஷமா ஏக்கறியா? ஐயே யாமுட்டி, சந்தோஷமா தானே இருக்கே, என்னத்துக்கு என்கிட்ட வரியா? நான் என்ன செஞ்சேன்? எக்கா,
உங்களுக்கு கவலையே இல்லையாக்கா? இந்த ஆட்சியும் லட்சுமி நடத்துகிற நாடகம் ஞாபகம் இருக்குவா எப்படி? எடி அதை என்னத்துக்கிட்டே ஞாபகப்படுத்திட்டு இருக்கியா? அதை மறக்கணும்னு தான் நான் வந்த பாட்டு போன பாட்டுன்னு எல்லா பாட்டையும் பாடி சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரிய ஞாபகப்படுத்தாதே. எம்மா சிறையா இருக்கு, வீட்லயும் ஒழுங்கா இருக்க மாட்டேன். எம்மா எம்மா எங்கம்மா போன எம்மா? கண்ணு அம்மையங்க பேக்க வச்சுட்டு போயிட்டு எங்க தூக்கி வச்சிருக்கேன்னு தெரியல. எங்க போனா? எங்க போனாலும் நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஆளையே காணும். மாடி எங்கேயும் நிப்பாளா இருக்கும், வாப்பா. வீட்டுல ஒரு காலமும் இருக்க மாட்டுக்கா. 2 சக்கரத்தை வாங்கி காலில் கெட்டி விட்ட வேண்டியதான், உலகம் முழுக்க சுத்திட்டு வான்னு. நான் அப்படி என்னக்கா செஞ்சேன்? என் காலத்தை புட்டுக்கு தள்ளி விட்டுட்டாவக்கா. இந்த ஆட்சி கிட்ட பேசுறது வரைக்கும் இந்த லட்சுமி என் கூட தான் தெரிஞ்சா. உணவு கிட்டவா நஞ்சு கிட்டவா எக்காஞ்ச பாருங்க, நம்ம அந்த அளவுக்கு குறைஞ்சவையே இல்ல சொல்லிட்டேன். ஒருத்தரையும் விடக்கூடாது சொல்லிட்டேன். நான் எவ்வளவுதான் என் மனசை அடக்கி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு கோபம் எப்படி வருது தெரியுமா? முதல்ல இந்த லட்சுமியை இந்த ஆட்சியை நம்ம பிரிக்கும். ஆமாக்கா பிரிக்கும், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை செய்யும். பத்தியா உங்க அம்மா திருந்த மாட்டா. எம்மா என்னடி ஏங்க வாங்க. எம்மா எதுக்கு சும்மா அந்த லட்சுமியத்தையும் ஆட்சியை யாச்சிக்கிட்டே இருக்க? அவிய நல்ல பழக்கம் செஞ்சாவா அவியலுக்கு புதையல் கிடைச்சி? நீங்க நல்ல பழக்கமா செஞ்சியா? சும்மா போட்டுக்கிட்டு எப்ப பாரு புடிச்சு யாச்சிக்கிட்டே இருக்கிய. உனக்கு என்ன தெரியும்? பெரியவங்க விஷயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அங்க அப்படி என்ன நடந்துச்சு? எல்லாரும் பேராசை படிச்சு இது பண்ணிய. லட்சுமி அத்தை மட்டும்தான் கரெக்டா நடந்தாவ, அதனால அவிய தங்க நடப்பு ஜெயிச்சாவ. சும்மா போட்டுக்கிட்டு கோவத்தை உண்டாக்கிக்கிட்டு. ஏம்மா இந்த பழக்கம்லாம் உனக்கு ஆவாது பத்துக்கோ, கொஞ்சம் ஒழுங்கா இருக்க பழகிக்கோ. ஆளு மண்டையை பாரு, கூட சேர்ந்துருக்க சேர்க்கை எல்லாம் அப்படிதான் இருக்கு. நல்ல குடுகண்ணு பாப்பா நீ என்ன சொன்னாலும் புரியாது. என்னக்கா உங்க மாமா இப்படி ஆசிட்ட போறா? கேவலமா இருக்கு. சி அவ சொன்னது கரெக்ட் தானே. பியாராசை பிடிச்சிங்க ஒண்ணுக்கு அவங்க தொங்கிக்கிட்டு தெரியும். ஒழுங்கா இருந்திருந்தா நமக்கும் பணம் நகையெல்லாம் கிடைச்சிருக்கும்ல. ஆமாக்கா அவிய மேல கோவப்பட்டு என்னத்தாவே நம்ம செஞ்ச தப்பு நம்ம அனுபவிக்கும். சை போங்கட்டி செல்லையா இருக்கு, வீட்டுக்கு போறேனா. என்னக்கா இப்படி ஆயிப்போச்சு? நீங்களும் பழி வாங்குறது போங்க, நான் வீட்டுக்கு போறேன். யார பழி வாங்கி என்னத்தாவ போது? நம்ம செஞ்ச தப்பு அத்தனை பவுனு நகையும் மண்ணோடி போயிட்டு லட்சுமி இனி ஊர்லயே பணக்காரியாவா. நம்ம வாயை பொழந்துட்டு பாத்துக்கிட வேண்டியதான். போறேன் வீட்டுக்கு. இப்படிதான் கண்ணு கொடுக்கணும். உங்க அம்மைக்கு ரொம்ப கொழுப்பு. இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு கிடந்தா, அங்க போய் அவளோட கூட சேர்ந்த உடனே புத்தி மாறிட்டு போயிரு. ஆமாப்பா செஞ்சது தப்பு. நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா ஏசிட்டு இருந்தா எப்படி? என்ன ராசமலை மாமா எப்பா? ஏ சொக்கு வா வா. அவசரமா வெளியே போறதுக்கு வந்தேன். சரி வர வழியில ஒரு 8 பாத்திரலாம் வந்திருக்கேன். வா வீட்டுக்குள்ள வா, வீட்டுக்குள்ள வா. இல்ல ரசமலை யாராவது பத்துக்கோ, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம் தகவல் சொல்லலான்னு தான் வந்தேன். அக்கா மாமா வந்திருக்கு. அக்கா என்ன தகவல்? வீட்டுக்குள்ள வா. உள்ள வராம தகவல்ன்ட்டு ஒண்ணு இல்ல, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? இந்த பார்மாலிட்டி கிருமாலிட்டி எல்லாம் நமக்கு கிடையாது. இதுக்கு சம்பந்தம் பேசுறதுலாம் ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, புரிஞ்சில்ல? அக்கா மாமா வந்திருக்கு. மாமாவா காலையில வரைக்கும் போன் பேசுனாங்களே, என்கிட்ட வருவேன்னு சொல்லவே இல்லையா? ஐயோ துணி வேற மாத்தலையா? ஏடி கோம்பண்டி வா, மாமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு நடக்கிட்டு வா. ஏடி மாமாவா? ஐயோ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காவ? பேண்ட் சட்டை தானே? பனியன் போட்டிருக்காவா? சட்டை போட்டிருக்காவா? துணியை மாத்திட்டு வந்துருவேன்டி. ஏடி கோம்ப மாமானா உன் மாப்பிள்ள மாமா இல்ல, மாப்பிள்ளைக்கு அப்பா மாமா. வாட்டி அவியலா? சே நானு காலையில வர போன் பேசினவளே வாரின்னு சொல்லல நினைச்சு உள்ள வராம வெளியே நிக்காவ. ஏதோ வேலையை நிக்காவளா? நீ வா டக்குன்னு வந்து என்னன்னு தலையை கட்டிட்டு உள்ளவா. மாமா வந்திருக்குடி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்க. உள்ள வாங்க, வெளியில பாரு, வெளியில நிப்பாட்டிட்டு இருக்கிறத பாரு. உள்ள வாங்க. இன்னும் நிக்கியடா? ஐயா அடுத்த வீடு மாதிரி. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன தகவல் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். வேலைக்கு யாராவது ஊர்பட்ட பிசினஸ் இருக்குவா, எதை எப்ப எப்படி பார்க்கணும் அப்படியே ஒரே குழப்பமா இருக்கு. மர்மம் வந்துட்டானா நமக்கு கூட மாட எல்லாம் பார்த்து தருவா, பிரச்சனை இருக்காது. ஆமா அவன் நல்ல கணக்கு பாப்பா. பள்ளிக்கூடத்துலயும் சரி காலேஜ்லயும் சரி மார்க் அவதான் எடுத்துட்டு வருவா. உங்க எல்லா கணக்கு வழக்கே அழகு போல பார்த்து தருவாளா?
அதுக்கு தான் கடவுள் நல்ல படிச்ச பிள்ளைய எனக்கு மருமகளா தரப்போறாரு. ரொம்ப நல்லது. ஏட்டி நான் எப்பம்டி கணக்குக்கு பாஸ் ஆயிருக்கேன். ஏட்டி இவர் கணக்கு வழக்கு மொத்தத்தை யாத்திரையில அடிச்சுட்டு வர போல இருக்க. சத்தம் போடாதீட்டி பைத்தியக்காரி, காதுல விழுந்துடாம. ஏட்டி நானே 12ஆம் கிளாஸ்ல தட்டி தடுமாறி 90 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கேன். ஏட்டி எங்க அம்மையை பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டு வேற போட்டுட்டு இருக்கா. சும்மா ஏட்டி. ராசமலை, கல்யாணத்தை ரொம்ப தள்ளி போடுற மாதிரி இருக்கு. இந்த மாசத்துக்குள்ள முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கணக்குல தான் கேட்க வந்தேன். இந்த மாசமே எப்படி முடிக்க முடியும்? செலவு கிளவுலாம் இருக்குல்ல இவனை. ஆமாண்ணே, துணிமணிலாம் பார்க்கணும், பிள்ளைக்கு நகைக்கு பார்க்கணும், மண்டபம் அட்வான்ஸ்னு செலவு அதிகமா இருக்கு. நம்மளே இருக்கிறத பொறுத்து ஒப்பேத்தி கொண்டு போற குடும்பம். அதெல்லாம் நீங்க எதுக்கு பாக்கீங்க? என் வீட்டு மருமகளுக்கு நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? பரவாயில்லை கேட்ட சரின்னு சொல்லும். அவர் ஒரு பாக்கல சொல்லும் போதே தெரிஞ்சுட்டு கல்யாணத்தை கட்டிட்டு வேண்டியதான். எல்லாத்தையும் நமக்கு பார்க்க கஷ்டம். கேக்கே இவரு கண்டுக்கிடவே மாட்டாரு. இல்லல, எப்படி சொல்லுதுன்னு உனக்கு புரிய மாட்டுக்கு. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சைடு பாப்பு உண்டுல்ல. இங்கே நடக்கிறது வேற ஆயிரும். என்ன மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுங்க எல்லாம் நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே, சும்மா போட்டுக்கிட்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ கல்யாணத்தை பத்தி யோசிக்காத, நம்ம பாத்துக்கிடலாம். என்னன்னா எங்க அம்மைக்கு வயசாயிட்டு அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வர முடியாது. கல்யாணத்தை மட்டும் எங்க அம்மைக்கு ஊர்ல எடுத்துக்கிடுவோமே. என்ன அங்க எப்படி சொந்தக்காரர்லாம் இங்க இருக்காவ, கல்யாணம் பொண்ணு வீட்டு சைடு தான் எடுப்பாவ, அங்கன்னா கஷ்டம்ல. இவன ராசமலை, அம்மைக்கு வயசாயிட்டு கல்யாணத்தை பார்த்தாவணும்னு இருக்காவ, நம்ம எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கோயா. வெளியூர்லயே கல்யாணம், நல்ல ஊர் சுத்தி பார்க்கல, இவர் அறிவே கிடையாது. சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க போற அதையே சொல்லது மாதிரிதான் நம்ம செய்ய முடியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தானே நம்ம வெளியூர்லயே கல்யாணத்தை வைப்போம். சரி பாப்போம், என்னன்னு பாப்போம். கூட மாட பெரிய ஆளெல்லாம் வச்சு ஒருக்க பேசிடுவோம். சரியா? சரி ராசமலை, பாத்துக்கிடுவோம். அப்போ போட்டுமா, நேராயிட்டு பத்துக்கோ. கம்பெனிக்கெல்லாம் போய் 4 இடத்த சுத்தி பார்க்கணும். பச்சை தண்ணி குடிக்காம போறேன், கொஞ்சம் உள்ள வந்து ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல. இல்லம்மா, இன்னொரு நாள் வாரேன், ரொம்ப நேரம் ஆயிட்டு. மருமோல போயிட்டு வரேன் மாமா. சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க மாமா. வரேம்மா. சரி, வெளியூர்ல கல்யாணங்க, அவ உடனே வா வா வாங்க. வெளியூர்ல உனக்கு எங்கன்னு தெரியுமா? உனக்கு எவகிட்ட சண்டை போடணும், எவளை அடிக்கணும் கொல்லணும் தானே யோசனை போகும். ஏங்க சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதியா. நான் இப்ப அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் அவள்கிட்ட. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இனி அதுக்குள்ள போவே மாட்டேன். பாத்துக்கோங்க. சரி நம்ம போவோம். வெளியூர்னா அவிய அம்மா இருக்கிறது கோவா. கோவால போய் கல்யாணத்தை வைக்க முடியுமா? எல்லாரும் இந்த கடல்ல போய் கவுந்து கடிச்சு குடிச்சிட்டு கிடப்பாவல்ல, முக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுவா. ஏங்க எனக்கு அந்த நாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. கோவா சூப்பரா இருக்குங்க. அறிவு கிட்டவள, டூருக்கா போறோம், கல்யாணத்தை சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் எப்படி தெரியாத ஊர்ல என்னத்தை பண்ணுவோம்? என்னத்த தெரியாத ஊரு, எல்லாம் தெரிஞ்ச ஊரா, பேசாம கடையும். என்ன ஏதுன்னு பாப்போம். என்னத்தை போட்டு பார்க்க, மாப்பிள்ளை வீட்டு அலுவல் எல்லாம் பிளைட்ல போயிருவாவ. நமக்கு அந்த அளவு வசதி கிடையாது. அவளை வேற அள்ளி புறக்கிட்டு போகணும். வயசான டிக்கெட்டுகளெல்லாம் யார் எழுதி வைக்கி ட்ரெயின்ல போடுற மாதிரி தான் இது பண்ண முடியும். இன்னும் கன்ஃபார்ம் ஆவலை. ஒருவேளை கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னா இந்த கணக்கு தான். சரியா, நோட் எடுத்து போய் எழுது. ஐயோ எட்டி அக்கா, ஒன்னால எவ்வளவு ஜாலி தெரியுமாட்டி. கோவாட்டி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பீச் ரெசார்ட் எடுத்து அங்க கல்யாணம் வைக்கணும். ஐயோ சரி சரி சரி, எல்லாவள்கிட்டையும் மினிக்கிட்டு இருக்கணும். ஊர் முழுக்க எல்லாட்டையும் சொல்லணும், கோவால கல்யாணம் கோவால கல்யாணம். எல்லாரும் வாயை பழந்துருவாளோ. போய் நோட் எடுத்து பெண் எடுத்து பேர எழுதுவோம்.